ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம அவன் ரெடி பண்ணிக்கலாம். இது தாங்க நம்ம அவன். ஒரு பெரிய பாத்திரம், பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் சால்ட்டு, வெறும் உப்பை நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். 15 to 20 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை இந்த மாதிரி மூடி போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்ய போகிற கேக்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் 10 rupees 4 பேக்கெட்டும், டைரி மில்க் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் ஒரு 5 பேக்கெட், அப்புறம் ஒரு பேக்கெட் ஈனோ, நெக்ஸ்ட்டு பால், இது கூட கொஞ்சமாக சுகர் மட்டும் வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓரியோ பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி பிரித்து இதில் போட்டுக்கூடாம். க்ரீம் இந்த பவுலில் போட்டுடலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி எங்கள் பாப்பா தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி பொறுமையாக எடுக்கணும். அந்த க்ரீம் அப்படியே வரணும். சரிங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இதே மாதிரி பிரித்து வச்சுக்கணும். ஸோ பிஸ்கெட் க்ரீம் தனியாக, அந்த பிஸ்கெட் தனியாக வச்சுக்கணும். சரிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உடச்சி போட்டுக்கணும். ஓகே. எல்லாமே க்ரீம் கிடையாது, வெறும் பிஸ்கெட்ஸ். நம்மளுக்கு வேணும், எப்படி நம்மளால் உடைக்க முடியுதோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து க்ரீமை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். பால், லைட் மில்க் நம்ம ஊற்றிக்கணும். ஏன் பால் சொல்லு, தமிழில் சொன்னால் தப்பு இல்லையே. இனஃப், பால் போதும். பால். ஸோ இனிமேல் நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இவளுக்கு இதை பார்த்தோன்னா பாலில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தோணும். ஓரியோனாவே இப்படி சாப்பிட்லாம். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக பால் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இப்போ நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறியா? ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். சாரி, ஒரு 1/2 பேக்கெட் ஈனோ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் இம்மீடியட்டாக. ஸோ ஈனோ போட்டதால் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம இதை பேக் பண்ண வச்சிட வேண்டியதாக. இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லாவே பட்டர் ரேப் பண்ணி, பேப்பரில் நல்லா அப்ளை பண்ணி, சைட்ஸ் ஃபுல்லாகவே பட்டர் ரேப் பண்ணி நம்மளோட பேக்கிங் டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டோம். இதில் போர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பேட்டர் ஊற்றின பிறகு நல்லா தட்டு கொஞ்சம். ஸோ ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகட்டும். உள்ளே எதுவும் ஏர் ட்ராப் ஆகாமல் இருக்கு. ஸோ இப்போ நல்லாவே ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 15 to 20 minutes நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். ஸோ பேக் பண்ண வச்சுட்டோம். இப்போ நம்ம இது மேலே ஒரு ஃபைனலாக ஒன்று வச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 10 rupees டைரி மில்கில் அந்த பீசஸை கொஞ்சம் நம்ம இப்படி வச்சு இப்போ லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதை நல்ல லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes பேக் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த கேக்குக்கு பேட்டர் இதில் அரைச்சோல்ல, பிஸ்கெட்லாம் போட்டு இதுலேயே தான் நம்ம கார்னிஷிங்க்கு ஒரு சாக்லேட் காஞ்ச் மாதிரி செய்ய போகிறோம். எனக்கு தெரியல கரெக்டாக வருமானு. அந்த மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாக்லேட் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கனாச் அந்த மாதிரி வருமாங்கிற ஒரு ஐடியா தான். ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மிக்சரை நான் எதுவும் வாஷ் பண்ணல. அதே இதில் அந்த க்ரீம் போடணும். ஸோ அந்த ஒயிட் க்ரீம் எடுத்தோம்ல, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம டைரி மில்க்கை கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ண சொன்னால் இது வாயில் ஒன்று கட் பண்ணி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது எங்கள் பாப்போம். நான் இங்கேயே நிற்கிறேன், இல்லைன்னா சாக்லேட் ஆறாது வாய்க்குள்ளே போட்டுருவோம். கரெக்டடி போடலை எல்லா சாக்லேட்டும். ஸோ நம்ம 5 chocolates வச்சுருந்தோம். ஒரு சாக்லேட்டை நம்ம கேக் பேக் பண்ணும்போது போட்டாச்சு. இப்போ இந்த க்ரீமுக்கு 3 chocolate, ஒரு சாக்லேட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டா. இப்போ மீதி 2 நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இன்னும் ஒன்று வச்சுருக்கோம், அது ஃபைனலாக நம்ம கேக் எடுத்த பிறகு டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் க்ரீம், டைரி மில்க், அப்புறம் நம்ம அரைச்சி அதே மிக்சரில் போடுறோம். ஸோ இதில் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக மில்க் ஆட் பண்ணி, சாக்லேட் உங்களுக்கு எவ்வளோ போடணும்லாம் இல்லை, எவ்வளோ நாள் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 3 pieces உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணால் கூட சாக்கோ சிப் போட்டுக்கோங்க. ஆமாங்க. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதாங்க நம்ம சாக்லேட் க்ரீம். இது நம்ம கேக் ரெடி ஆனோன்னு அது மேலே போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும்.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ். நான் 15 மினிட்ஸ் ஆகும்போது கொஞ்சம் குத்தி பார்த்தேன். ஸோ இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் குத்தி பார்த்தேன். ஸோ இப்போ ஒரு ஃபோர்க்கோ ஏதோ உள்ள விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வரணுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதில் எதுவுமே ஒட்டலை. ஸோ எல்லா இடத்துலையும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்களா, க்ளீன் ஃபோர்க்காக வந்துருச்சுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வச்சுருந்த அந்த சூடான பாத்திரம், பேக்கிங் பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour நல்லா ஆறி போகணும். அப்போ தான் டீமோல்டு பண்ண முடியும் இதுலேருந்து. ஸோ பாருங்கள் நம்ம கேக் செமையாக இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour நல்லாவே சூடு ஆறி போச்சு. ஆறின உடனே பாருங்கள் இந்த கேக் அப்படியே தானாகவே பேப்பர்லேருந்து டீமோல்டு ஆகுது. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கேக் அழகாக டீமோல்டு பண்ணிட்டோம். வாவ். ஸோ நம்ம 4 பாக்கெட் போட்டதில் இந்த சைஸ் தாங்க வந்திருக்கு. ஹைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ நம்ம கார்னிஷிங் பண்ண போகிறோம். சாக்லேட் கனாஷ் மாதிரி பிளான் பண்ணேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷ் தாங்க ஊற்ற போகிறோம். ஸோ இதை ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ கிட்ஸு கேட்குறாங்களா, ஒரு இம்மீடியட்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 rupeesக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் தான் இது. ஸோ அதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஓரியோ. ஸோ சூப்பருங்க. இது நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ கேக் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இங்கே கட் பண்ணுடா. எனக்கு கட் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான கேக் எங்கள் பாப்பா ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்ருக்கா. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்டியாக செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான கேக் ரெடிங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.